லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஜாவாவில் இருக்கக்கூடிய ஸ்விங்குங்கிற ஒரு ஏபிஐ. ஓகே, இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். சரி, வாங்க டாபிக் போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன? ஸ்விங் ஏபிஐ இன் ஜாவா. ஸ்விங் ஏபிஐ இன் ஜாவா. ஓகே, ஸோ ஸ்விங் ஏபிஐன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்காண்டி ஜாவாவில் வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் ஸ்விங் ஏபிஐ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து ஏடபிள்யூடி, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டூல் கிட், விண்டோ டூல் கிட்னு ஒரு ஆப் இருந்துச்சு. ஓகே, இது என்ஹான்ஸ் பண்ண வெர்ஷன் தான் நம்மளுக்கு ஸ்விங். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து GUI, அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஓகே, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். பார்த்தீங்களா, இது ஒரு சிம்பிள் கால்குலேட்டர், விண்டோஸ் கால்குலேட்டர். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் யூசர் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வருது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஸ்விங் ஏபிஐ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதாவது யூசர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்விங் ஏபிஐ. ஓகே, ஹை லெவலில் சொல்ல போனால் இதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் எதில் உள்ளது பார்த்தீங்கன்னா, ஜாவா ஃபவுண்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, என்ன ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணுது? ஜேஎஃப்சி, அதாவது ஜாவா ஃபவுண்டேஷன் கிளாஸுங்கிற ஆர்கிடெக்சர் வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஸோ தேர்ட் வந்து ஸ்விங்கில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட்ஸ். ஓகே, என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் தேவைப்படும்? நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. எந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சில காம்பனன்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்க நெட்டில் அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் பார்ப்பீங்க? அது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டாக இருக்கலாம், லேபிளாக இருக்கலாம், ரேடியோ பட்டனாக இருக்கலாம், செக் பாக்ஸாக இருக்கலாம், பட்டன்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஜியோ அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் லேஅவுட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. லெட்ஸ் சேஞ்ச் திஸ் கலர். ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லேபிள் இருக்குது. இந்த லேபிள் வந்து நம்மளுக்கு என்னென்னா செல்சியஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு டெக்ஸ்ட், இது வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு, இது வந்து நம்மளுக்கு வந்து பட்டன். இது என்னது? நம்மளுடைய பட்டன். ஸோ நம்மளுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு லேபிளில் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்விங் ஏபிஐ அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் GUI காம்பனன்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது, அதில் நம்மளுடைய செல்சியஸ் வேல்யூ என்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த செல்சியஸ் வேல்யூ வந்து ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு யூஸர் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஸோ GUI காம்பனன்ட்ஸ்னால் என்ன? இதில் பட்டன், லேபிள்ஸ், டெக்ஸ்ட் ஃபீல்ட், இன்னும் வந்து அதில் நிறைய இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, செக் பாக்ஸஸ் இருக்குது, ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது, அப்புறம் லிஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது, ஸ்லைடர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்குது. அதை பற்றி டீப்பாக நம்ம அப்கமிங் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் வந்து என்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுதுன்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸோ ஸ்விங் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் வியூ கண்ட்ரோல் ஆர்கிடெக்சர். ஓகே, என்ன ஆர்கிடெக்சர்? MVC,
இது வந்து மாடல் வியூ கண்ட்ரோல் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் ஃபைன். மாடல் வியூ கண்ட்ரோல் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஏல வந்து 3 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த இதில் யூஏ எலமெண்ட்ஸில். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூஏ எலமெண்ட்ஸ். யூஐ என்னது, யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ் வைக்கலாம். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட். ஆல்ரெடி நான் உங்களுக்கு டிசைன் பண்ணதில் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம்ங்கிறது அது ஒரு லேஅவுட். அதாவது காம்பனன்ட்ஸ் வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும், அந்த பட்டன் எங்கே வரணும், டெக்ஸ்ட் ஃபீல்டு எங்கே வரணும், ரேடியோ பட்டன் எங்கே வரணும், அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லேஅவுட். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆர் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷனோட 3 மெயின் ஃபீச்சர்ஸ். ஃபஸ்ட் என்னது யூஏ எலமெண்ட், அதான் என்னதுன்னா நம்மளுடைய பட்டன், ரேடியோ பட்டன், லேபிள்ஸ் வந்து யூஐ எலமெண்ட். செகண்ட் வந்து லே அவுட்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணணும் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரில், உங்களுடைய பர்டிகுலர் இதில் எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து லே அவுட். தேர்டு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆர் ஈவெண்ட்ஸ், அதாவது அந்த பட்டன் நமக்குன்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வரணும், என்ன ஆக்ஷன் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதான் வந்து பிஹேவியர். ஓகே, சரி வாங்க நம்ம டாப்பிக்கில் போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயினாக ஜாவாவில் வந்து என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா ஜே ஃப்ரேம், ஜே டைலாக், ஜே ஆப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரேமுக்குள்ளே வந்து பேனல் இருக்கும், லேபிள் இருக்கும், பட்டன் இருக்கும். இதை பற்றி டீட்டெயில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஸிங் எ விசி வீக் எடிட்டர். இதை வந்து என்ன சொல்கிறோம், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். அதான் எப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து டீப் கோடிங் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூலே வந்து நம்மளுக்கு லேஅவுட்டை கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணணும். நம்ம க்ரியேட் பண்ணுற லேஅவுட் தகுந்த மாதிரி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த டூல் வந்து என்ன பண்ணணும், ஒரு கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போகிற டூல் பேர் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி நெட்பீன்ஸ். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இந்த அப்ளிகேஷன்னா ஸோ அப்பாச்சி நெட்பீன்ஸ் ஐடியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பர்டிகுலர் ஸ்விங் டியூட்டோரியலுக்கு. இங்கே போங்க, இட்ஸ் ஃப்ரீ டு யூஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி இன் பிளேஸ் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது பண்ண பிறகு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி ஜஸ்ட் வந்து நம்மளுடைய இதுக்காண்டி நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடிஇ, அதாவது அப்பாச்சி நெட்பீன்ஸ் ஐடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து சில ப்ளகின்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது என்ன ப்ளகின் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாவா எஸ்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு தேவையான ஸ்விங் ரிலேட்டட் எல்லாமே இருக்கும். நான் சர்ச் பண்ணிங்கன்னா ஜியூஏ பில்டர் எனேபிள்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு என்னோடய ஃபீச்சர்ஸில். ஒருவேளை உங்கள் இதில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஜாவா எஸ்சி ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக ஸ்விங் ரிலேட்டட் ப்ளகின் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஸ்விங் ரிலேட்டட் ப்ளகின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் என்னது, நம்மளுடைய வெயிட் போர்டில் பார்த்தோம்ல, அதாவது ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் கன்வெர்ட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரியேட் பண்ணுங்கள் ஜே ஃப்ரேம் ஃபார்ம். ஓகே, ஜே ஃப்ரேம் ஃபார்ம் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்து இது என்ன சொல்லும், நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு நம்மளோட இது வந்து செல்சியஸ் கன்வெர்ட்டர். ஓகே,
ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் கன்வெர்ட்டருங்கிற ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டாக ஒரு ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டிஃபால்ட் க்ளோஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, க்ளோஸ் பட்டனை வந்து நீங்கள் அமுக்குனீங்கன்னா என்ன ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹைட் பண்ணு, டிஸ்போஸ் பண்ணு, டூ நத்திங், இல்லாட்டி எக்ஸிட் அண்ட் க்ளோஸ். நான் என்ன சொல்கிறேன், எக்ஸிட் அண்ட் க்ளோஸ்னு சொல்லிடுறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரேமை வந்து நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கீழே பாருங்கள், உங்களுடைய கோஆர்டினேட்ஸ் வந்து காட்டும். 544ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் கோஆர்டினேட், 394 ஆர் 406ங்கிறது ஒய் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வைடாக பண்ணும்போது அதனுடைய கோஆர்டினேட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, லெட் இட் பி லைக் திஸ். இது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் சின்னதுனால கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். அப்போ தான் விசிபிலிட்டிக்கு அழகாக இருக்கும். ஓகே. ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் டைட்டில் என்ன, அதை வந்து நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணலாம். நம்மளுடைய அப்ளிகேஷன் டைட்டில் வந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர். ஓகே, செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர். ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணிங்கன்னா, ஸோ எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து இது மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது, நம்மளுடைய டைட்டில் பாருங்கள், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வெர்ட்டர் வந்துச்சு. எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்ம எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ரோக்ராமிங். நம்ம இதுக்கு வந்து ப்ரோக்ராம் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் சோர்ஸ் கோடுக்கு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக சிஸ்டம் என்ன கோட் ஜென்ரேட் பண்ணதோ அது இங்கே பார்க்கலாம். நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் த டிசைன். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டிசைன் ஒயிட் போர்டில் காட்டின மாதிரி ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் தேவை. எதுக்கு, நம்மளுடைய செல்சியஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதாவது 36 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ ஃபாரன்ஹீட் தேவை அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஐட்டம் என்னது, டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ இதை வந்து ஒரு சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு. இது எதுக்கு, நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுறதுக்கு, எத்தனை டிகிரி அப்படிங்கிறத என்டர் பண்ணுறது. செகண்ட் நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு லேபிள். அதை எப்படின்னா இந்த செல்சியஸ்ங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து யூஸர் கொடுக்கணும்ல, ஸோ அதை வந்து இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து செகண்ட் திங் வந்து நம்மளுடைய செகண்ட் லேபிள். தேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா, ஒரு பட்டன். பட்டன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ண நம்மளுக்கு என்ன வரணும், ஃபாரன்ஹீட் வேல்யூ, நம்ம என்டர் பண்ணக்கூடிய செல்சியஸோட ஃபாரன்ஹீட் வேல்யூ நம்மளுக்கு வேணும். அதுக்காண்டி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தேர்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரன்ஹீட் இன்ஃபர்மேஷன் அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மேக்கிங் சென்ஸ். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் அப்டேட் திஸ். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் த வேரியபிள் இங்கே கொடுங்க. சேஞ்ச் வேரியபிள் நேமில் என்ன கொடுங்க, இது வந்து நம்மளுக்கு ஒரு டெம்பரரி வேல்யூ வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இன்சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக இது என்ன இருக்கணும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு, இது வந்து ஆக்சுவலாக பிளாங்காக இருக்கணும். ஏன், ஒன்ஸ் யூஸர் கொடுத்தவொன்னு தான் அந்த வேல்யூ வந்து நம்ம எடுக்கணும். ஓகே. செகண்ட் ஜே லேபிள் 1, இது என்னது நம்மளுக்கு செல்சியஸ் இன்ஃபர்மேஷன். செல்சியஸ்னு நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் அப்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணோட பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லேபிள் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து நம்ம இதனோட வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். செல்சியஸ் லேபிள். நம்மளுடைய ஒவ்வொரு வேரியபிள் நேம் டெக்ஸ்ட் ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமிங் வந்து ஃபியூச்சரில் வரவங்களுக்கு வந்து ரீடபிளாக இருக்கும். ஏன், ஓகே. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன, செல்சியஸ் அப்டேட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப், லெட்ஸ் அப்டேட் திஸ் பட்டன். இது என்ன பட்டன், கன்வெர்ட் பட்டன். ஸோ பட்டன் நேம் வந்து கன்வெர்ட்னு கொடுத்துறேன். ஸோ பட்டன் நேம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் சேஞ்ச் பண்ணிடுவோம். கன்வெர்ட் பட்டன். ஓகே. ஸோ ஃபைனலில் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாரன்ஹீட் வேல்யூ, அதை வந்து FAHRENHEIT. ஓகே, ஃபாரன்ஹீட் வேல்யூ கொடுத்தாச்சு. அதே மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் வேரியபிள் நேம், HEIT லேபிள். ஓகே.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதே போல் நம்மளோட லே அவுட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரேட் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து லே அவுட் ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனால் இப்போ நீங்கள் இந்த கன்வெர்ட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்காது. ஏன் இது வரைக்கும் நம்ம வந்து எதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், யூஐ எலமெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம், லே அவுட்ஸ் ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பட் ஆனால் பிஹேவியர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன வந்து நடக்கணும் அப்படிங்கிறத நான் எதுவுமே என்ட்ரு பண்ணலாம். ஈவன் இஃப் 25 என்ட்ரு பண்ணி கன்வெர்ட் கொடுங்க, எந்த ஒரு ஆக்ஷனுமே நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், லெட்ஸ் கோ அண்ட் ஆட் த ஆக்ஷன். அதாவது இதுக்குள்ளே கோடை வந்து நம்ம வந்து எழுதலாம் ப்ரோக்ராமில். ஸோ கன்வெர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஈவெண்ட்ஸ்க்கு போங்க, ஆக்ஷன் போங்க, ஆக்ஷன் பர்ஃபார்ம். தட்ஸ் இட். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பட்டன் ஆக்ஷன் பர்ஃபார்ம் அப்படிங்கிற நம்மளுடைய சோர்ஸ் கோடுக்குள்ள வந்து வந்துடும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பட்டனை அமுக்குனா என்ன வந்து நம்மளுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்குள்ளே கோடை வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஃபாரன்ஹீட் வேல்யூ வந்து வேணும். இந்த வேல்யூ வந்து ஆக்சுவலாக நம்ம எதுலேருந்து வருது, நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபீல்ட்லேருந்து எடுக்கணும். ஓகே, கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வர வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து பார்ஸ் பண்ணணும். ஸோ டபுள் டாட் பார்ஸ் டேபிள் உள்ளே வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ டிசைன் போங்க. ஸோ டெம்ப் செல்சியஸ் temp celsius dot get text. ஸோ ஆட்டோமேட்டிக் கெட் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோன்னா செல்சியஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஓகே. இப்போ நம்மளுடைய டெம்ப் ஃபாரன்ஹீட்டில் வந்து ஆக்சுவலாக நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட் வேல்யூ வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 32 டிகிரி செல்சியஸ்னால் நீங்கள் 32ன்னு கொடுப்பீங்க. அது வந்து எதில் ஸ்டோர் ஆகிடுச்சு, டெம்ப் ஃபாரன்ஹீட்டில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதனுடைய கன்வர்ஷன் எப்படி பண்ணுவோம், கொடுத்துருக்க வேல்யூ செல்சியஸ் வேல்யூவை என்ன பண்ணணும், இன்ட்டு 1.8 ப்ளஸ் 32. இதான் நம்மளுடைய கன்வர்ஷன். ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம டெம்ப் ஃபாரன்ஹீட்டில் வந்து ஆக்சுவல் ஃபாரன்ஹீட் கன்வெர்டட் வேல்யூ இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த ஃபாரன்ஹீட் லேபிளில் வந்து இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய லேபிள் நேம் என்ன, ஜஸ்ட் கோ டு டிசைன் ஃபாரன்ஹீட் லேபிள். விஷயம் வரல, FAHR. ஓகே, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. FAHRENHAT லேபிள். ஓகே, let's go back to source code. Fahrenheit label dot set text. டாட் செட் டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன வேணும், ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ வேல்யூ பிரிண்ட் பண்ணிங்க, அதை கன்கார்டினேட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃபாரன்ஹீட் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, we are done. ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டட். இது பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு எந்த எஃபர்ட்டுமே நம்ம பண்ணலை. ஏன்னா ஜஸ்ட் வந்து நம்மளுடைய லே அவுட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டூல் ஸ்பெசிஃபிக் எடிட்டரே வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துச்சு. ஆக்சுவலாக நம்மளுடைய கோடிங் வந்து ஜஸ்ட் 2 lines ஆஃப் கோடு தான் நம்ம எழுதியிருக்கோம். பட் இந்த பேக்ரவுண்ட் எவ்வளோ கோடிங் வந்து இந்த அப்ளிகேஷன் எழுதியிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டட் கோடுங்கிறத ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் அப்பாச்சி நெட்பீன்ஸ் கோடே வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஹோல் ப்ரோக்ராமிங் செட்ஸை வந்து எழுதியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னுடைய பெஸ்ட் அட்வான்டேஜ். பட் இதனோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வி ஷுட் ஹேவ் வெரி குட் ப்ரோக்ராமிங் நாலேஜ். இல்லாட்டி என்னாகும், இந்த லே அவுட் ப்ரோக்ராமிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் சம் டைம். ஓகே, ஸோ இதான் என்னுடைய கான். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் டிசைன் வந்து இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும், எங்கே எந்த எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக ஈஸி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து உங்களுடைய கோடிங்கை வந்து நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஒன் மோர் திங் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து டூல் டிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டூல் டிப் டெக்ஸ்ட். ஓகே, இதே இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஹார் பண்ணும்போது அந்த டிப் வந்து மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெர்ட் செல்சியஸ் டு ஃபாரன் ஸ்பேஸோட எழுதிக்கலாம். ப்ளீஸ் கிளிக் மீ. ஓகே, இதான் நம்மளுடைய டூல் டிப். ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். Some problem is there. Okay, no problem. Program run பண்ணலாம். Run file. ஸோ செல்சியஸ் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி செல்சியஸ் கொடுப்போம். click on convert button 77 Fahrenheit. ஓகே, இப்போ இதில் நம்ம ஹார் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓகே ப்ளீஸ் கிளிக் மீங்கிற டூல் டிப் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ டு த அப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், Fahrenheit அப்புறம் நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் ரன் இட். ஓகே, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 31 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ Fahrenheit பாருங்கள், 87 டிகிரி Fahrenheit. ஓகே, இதை வந்து நம்ம ஒரிஜினல் Fahrenheit செல்சியஸ் கன்வெர்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ செல்சியஸ் டு Fahrenheit கால்குலேட்டர். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்கு, 31 டிகிரி செல்சியஸ்க்கு 87 Fahrenheit கொடுத்துருக்கா. ஸோ நம்ம வந்து 31 டிகிரி செல்சியஸ்க்கு பாருங்கள் நம்மளோட 87.8 Fahrenheit. ஓகே, ஸோ our program is working fine. ஸோ இந்த டுட்டோரியல் நம்ம விஸ்விக் எடிட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்விங் ஜாவா அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுங்கிற விண்டோ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுங்கிற பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல் வந்து நம்ம இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ் இந்த சோர்ஸ் கோடில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செட் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், பேனலாக இருக்கட்டும், செட் பவுன்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் லிசனர் கிளாஸாக இருக்கும், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நம்பராஜன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை பாய்.